வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் விசித்திரமானது. ஆனா ரொம்பவே யோசிக்க வைக்கக்கூடியது. எங்ககிட்ட ஒரு ஆராய்ச்சி அறிக்கை இருக்கு. அதோட தலைப்பு மூலக்கூறு குவாண்டம் பேட்டரி, நீரே ஒரு நிலையான எரிபொருள். இப்போ இத கேட்ட உடனே தண்ணீரை வச்சு மின்சாரம் தயாரிக்கிறதா இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டதுதானேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆமா. இந்த ஆராய்ச்சியாளர் சொல்றது என்னன்னா, ஒரு சின்ன பெட்டிக்குள்ள 2 உலோக துண்டுகளையும் சில துளி தண்ணீரையும் வச்சா மின்சாரம் வருது. அது வரைக்கும் சரி. ஆனா அந்த பேட்டரி தீர்ந்து போனதுக்கு அப்புறம் அத அப்படியே கொஞ்ச நேரம் விட்டா அது தானாவே ரீசார்ஜ் ஆகிடுது. எந்த விதமான வெளிப்புற சக்தியும் இல்லாம. ஆமா, அதுதான் முக்கியம். அதுவாவே உயிர் பெற்று எழுந்திருக்கு இது. இயற்பியல் விதிகளை மீறுற மாதிரி இல்லையா? இந்த ஆழமான அலசல்ல இந்த சாத்தியமில்லாத பேட்டரிக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன? ஆராய்ச்சியாளர் சொல்ற மூலக்கூறு மற்றும் குவாண்டம் காரணங்கள் உண்மையிலே நம்புற மாதிரி இருக்குதான்னு நாம பார்க்க போறோம். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இது முதல் முறையா கேட்கும்போது நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இந்த ஆய்வோட மைய கருத்தே அதுதான். நாம தினமும் பார்க்கிற சாதாரண தண்ணிக்குள்ள நாம இதுவரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் இருக்குன்னு இந்த அறிக்கை சொல்லுது. இது ஏதோ சாதாரண கெமிக்கல் ரியாக்ஷன் இல்ல. இது அணுக்கரு அளவுக்குள்ள, குறிப்பா நியூட்ரான்கள் மட்டத்துல நடக்கிற ஒரு குவாண்டம் நிகழ்வுன்னு வாதிடுறாங்க. ஆ, சோதனையோட அமைப்பு ரொம்ப எளிமையா இருந்தாலும் அதிலிருந்து கிடைக்கிற முடிவுகள் விஞ்ஞான உலகத்தையே ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க வைக்குது. சரி. அப்போ அந்த சோதனை அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா ஆரம்பிக்கலாமா? ஏன்னா ரொம்ப எளிமையானதுன்னு சொல்றீங்க. எந்த அளவுக்கு எளிமையானது? கற்பனை பண்ணி பாருங்க. வெறும் 1 மில்லி லிட்டர் தண்ணீர். 1 மில்லி லிட்டர் தானா? ஆமா, அதாவது ஒரு சில சொட்டுக்கள் தான். அதுல 2 வித்தியாசமான உலோக மின்முனைகளை, அதாவது எலக்ட்ரோட்ஸ வைக்கிறாங்க. இந்த அறிக்கையில அவங்க உதாரணத்துக்கு ஒரு துத்தநாக தண்டு, அதாவது ஜிங்க் ராட், இன்னொன்னு வெள்ளி தண்டு, சில்வர் ராட் பயன்படுத்தியிருக்காங்க. அவ்வளவுதான் செட்டப். ஓகே. இது கிட்டத்தட்ட நம்ம ஸ்கூல் சயின்ஸ் ப்ராஜெக்ட்ல எலுமிச்சம்பழத்துல இருந்து கரண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுல இருந்து வர்ற அவுட்புட் ரொம்ப கம்மியா இருக்குமே. இங்க என்னாச்சு? இங்கேதான் முதல் ஆச்சரியம் காத்திருக்கு. இந்த சின்ன அமைப்பை ஒரு எலக்ட்ரானிக் மீட்டரோட இணைச்சு பார்க்கும்போது சுமார் 0.9 வோல்ட் மின்சாரம் கிடைக்குது. ஒரு யூனிட்ல இருந்து? ஆமா, இது ஒரு யூனிட்ல இருந்து வர்றது. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதே மாதிரி 10 யூனிட்களை ஒன்னா வரிசையா இணைக்கிறாங்க, சீரிஸ் கனெக்ஷன்ல. அப்போ வோல்டேஜ் கூடும்? ஆமா, இப்போ மொத்த மின்னழுத்தம் கிட்டத்தட்ட 8ல இருந்து 9 வோல்ட் வரைக்கும் போகுது. இத வச்சு ஒரு சின்ன எல்இடி விளக்க எரிய வைக்கிறாங்க. ஒரு எல்இடி விளக்கு. சரி, அது எவ்வளவு நேரம் எரிஞ்சுது? ஒரு சில நிமிஷங்களா? இல்ல, அந்த விளக்கு சுமார் அரை மணி நேரம், அதாவது 30 நிமிடங்கள் வரைக்கும் தொடர்ந்து எரிஞ்சிருக்கு. 30 நிமிஷமா? ஆமா, இந்த இடத்துல ஒரு சாதாரண பேட்டரி மாதிரியே போக போக அதோட வோல்டேஜ் குறைய ஆரம்பிக்குது. ஓகே. ஆரம்பத்துல 8 வோல்ட்ல இருந்தது மெதுவா 7, 6ன்னு குறைஞ்சு கடைசியில 2 வோல்ட்டுக்கும் கீழே போயிடுது. விளக்கும் அணைஞ்சிடுது. இது இயல்புதான். ஒரு நிமிஷம் நில்லுங்க. இங்கதான் அந்த நம்ப முடியாத விஷயம் நடக்குதுன்னு சொன்னீங்க. வோல்டேஜ் குறைஞ்சிடுச்சு, விளக்கு அணைஞ்சிடுச்சு, பேட்டரி காலி. ஆனா அது எப்படி தானா ரீசார்ஜ் ஆகுது? அதை எங்கேயாவது சார்ஜ்ல போட்டாங்களா இல்ல வெயில்ல வச்சாங்களா? எப்படி அதுக்கு உயிர் வந்தது? இதுதான் எனக்கு புரியல. மிகச்சரியான கேள்வி. இது கிட்டத்தட்ட ஒரு பெர்பெச்சுவல் மோஷன் மெஷின் மாதிரி இல்லையா? இயற்பியலோட அடிப்படை விதிகளையே கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. இங்கதான் இந்த ஆய்வு மத்த எல்லா ஆய்வுகளிலிருந்து வேறுபடுது. அவங்க அந்த அமைப்பை எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணலையா? விளக்க அணைச்சிட்டு அந்த அமைப்பை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டாங்க. என்னாச்சுன்னா, 2 வோல்ட்டுக்கும் கீழே போன அந்த மின்னழுத்தம் தானாகவே மெதுவா உயர ஆரம்பிச்சிருக்கு. அப்படியா? ஆமா, 2.5, 3, 4, 5, 6ன்னு படிப்படியா ஏறி மறுபடியும் 7 வோல்ட் வரைக்கும் வந்திருக்கு. நம்பவே முடியல. அதாவது எந்த விதமான வெளிப்புற ஆற்றலும் இல்லாம அந்த அமைப்பு தனக்குத்தானே ரீசார்ஜ் பண்ணிக்கிச்சு. இதற்கு ஆராய்ச்சியாளர் சொல்ற காரணம் நியூட்ரான் மட்டத்தில நடுநிலைப்படுத்துதல் நடக்குது என்பதுதான். நியூட்ரான் மட்டத்துல? ஆமா, இழந்த ஆற்றலை அந்த அமைப்பு தானாகவே மீட்டெடுக்குது. சரி, இந்த வெள்ளி துத்தநாக ஜோடி மட்டும்தான் இப்படி வேலை செய்தா? இல்ல இது ஒரு தற்செயலான நிகழ்வா? இந்த 2 உலோகங்களுக்கு மட்டும் இருக்கிற ஒரு விசித்திரமான ரசாயன பண்பா இருக்கலாம் இல்லையா? ஆமா, ஒரு நல்ல விஞ்ஞானி இதை நிரூபிக்கணும்னா வேற வேற உலோகங்களை வச்சு முயற்சி பண்ணி பார்த்திருக்கணும். அப்படி ஏதாவது செஞ்சாங்களா? கண்டிப்பா. அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த அவங்க பல உலோக ஜோடிகளை முயற்சி செஞ்சு பார்த்திருக்காங்க. ஓஹோ. உதாரணத்துக்கு செம்பு, அதாவது காப்பர் மற்றும் அலுமினியம் தண்டுகளை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு சுமார் 6 வோல்ட் வரைக்கும் கிடைச்சிருக்கு. 6 வோல்ட்டா?
அதேபோல செம்பு மற்றும் துத்தநாகம் பயன்படுத்தும் போது 7 வோல்ட் வரைக்கும் அவுட்புட் வந்திருக்கு. அப்போ வெவ்வேறு உலோகங்கள் வெவ்வேறு வோல்டேஜ் கொடுக்குது. இது சாதாரண பேட்டரிகள்ல எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் மூலமா நம்ம விளக்குவோம் இல்லையா? ஆமா, கால்வானிக் செல் மாதிரி. ஆமா, ஒரு உலோகம் எலக்ட்ரான்களை இழக்கும், இன்னொன்னு ஏத்துக்கும். அந்த வரிசைப்படி வோல்டேஜ் மாறும். ஒருவேளை அந்த அடிப்படை வேதியியல் தத்துவம் தான் இங்கேயும் வேலை செய்தா, இல்ல இதுக்கும் அப்பாற்பட்ட ஒண்ணா? இது ஒரு முக்கியமான கேள்வி. மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு சாதாரண கால்வானிக் செல் மாதிரி தான் தெரியுது. ஆனா ஆராய்ச்சியாளர் என்ன வாதிடுறாருன்னா இது அது கிடையாதுன்னு தான். ஏன்? ஏன்னா அந்த தானாக ரீசார்ஜ் ஆகிற விளைவுக்கு கிளாசிக்கல் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில எந்த விளக்கமும் கிடையாது. ஒரு முறை ரசாயன வினை நடந்து முடிந்தா அது முடிஞ்சதுதான். சரிதான். அதை ரிவர்ஸ் பண்ணணும்னா நாம வெளியிருந்து மின்சாரத்தை கொடுக்கணும். ஆனா இங்க அப்படி நடக்கல. அதனால தான் நாம வேதியியல் புத்தகத்தை மூடி வச்சுட்டு குவாண்டம் இயற்பியல் புத்தகத்தை திறக்க வேண்டிய நேரம் இதுன்னு ஆராய்ச்சியாளர் சொல்றார். அவங்க சோதனையில வெள்ளி மற்றும் துத்தநாக ஜோடி தான் அதிகபட்சமா 9 வோல்ட் வரைக்கும் கொடுத்துருக்கு. 9 வோல்ட்டா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இந்த நீண்டகால செயல்திறன் பத்தி என்ன சொல்றாங்க? அதாவது ஒரு முறை தண்ணிய ஊத்திட்டா இந்த அமைப்பு எவ்வளவு நாளைக்கு வேலை செய்யும்? 1/2 மணி நேரம் பல்ப் எரிஞ்சுது, அப்புறம் ரீசார்ஜ் ஆச்சு. இந்த சைக்கிள் எவ்வளவு நாள் நீடிக்கும்? இங்கதான் இந்த ஆய்வோட இன்னொரு மலைக்க வைக்கிற தகவல் இருக்கு. சொல்லுங்க. வெறும் 1 கிராம் தண்ணீர், அதாவது ஒரு சில சொட்டுக்கள் தண்ணீர்லிருந்து 10லிருந்து 15 நாட்கள் வரைக்கும் தொடர்ச்சியா மின்சாரம் எடுக்க முடியுதுன்னு இந்த அறிக்கை சொல்லுது. என்னது? 10லிருந்து 15 நாளா? 1 கிராம் தண்ணீர்ல இருந்தா? ஆமா, அந்த தண்ணீர் மெதுவா ஆவியாகி போற வரைக்கும் இந்த செயல்முறை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இதோட ஆற்றல் அடர்த்திய, எனர்ஜி டென்சிட்டிய நினைச்சு பார்க்கவே முடியல. இது நம்ம சாதாரண லித்தியம் அயான் பேட்டரியோட ஒப்பிட்டா எப்படி இருக்கும்? அதாவது அதே எடைக்கு. அந்த ஒப்பீடு செய்யறது கொஞ்சம் சிக்கலானது. ஏன்னா ரெண்டோட செயல்பாடும் சொல்லப்போனா முற்றிலும் வேற. ஆனா இவ்வளவு சின்ன அளவிலிருந்து இவ்வளவு நீண்ட காலத்துக்கு ஆற்றல் கிடைக்குதுங்கிறது இதுக்கு முன்னாடி கேள்விப்படாத ஒரு விஷயம். ஆமா. ஒரு சின்ன பேட்டரி எந்தவிதமான வெளிப்புற உதவியும் இல்லாம 2 வாரத்துக்கு ஒரு பொருளுக்கு பவர் கொடுக்குதுங்கிறது தான் விஞ்ஞான சமூகத்தை ஒரே நேரத்துல உற்சாகப்படுத்தவும் ஆழமான சந்தேகத்தோட பார்க்கவும் வைக்கிற ஒரு விஷயம். சரி, முடிவுகள்லாம் பிரமிக்க வைக்குது. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இது எப்படி சாத்தியமாகுது? இந்த மேஜிக்குக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? ஆராய்ச்சியாளர் ஒரு தனி நீர் மூலக்கூறால என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வியை எழுப்புறார். அதோட நீர்தான் உலகின் முதல் எரிபொருள், ஆனா அது யாரும் கவனிக்கல அப்படின்னு ஒரு தைரியமான குற்றையும் முன்வைக்கிறார். அவர் என்னதான் சொல்ல வர்றாரு? இத ஆழமா புரிஞ்சுக்க நாம தண்ணியோட மூலக்கூறு அமைப்புக்குள்ள போகணும். சரி. நமக்கு தெரியும், ஒரு நீர் மூலக்கூறு H2Oல 2 ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் இருக்கு. சாதாரணமா ஒரு ஹைட்ரஜன் அணுவுல ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும், நியூட்ரான் இருக்காது. ஆமா, புரோட்டியம். கரெக்ட். ஆனா இயற்கையிலே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. சராசரியா சுமார் 6000 நீர் மூலக்கூறுகள்ல ஒரே ஒரு மூலக்கூறுல இருக்கிற ஹைட்ரஜன் அணுவுல மட்டும் ஒரு நியூட்ரான் அதிகமா இருக்கும். ஓ, ஐசோடோப். அதேதான், இந்த மாதிரி இருக்கிற அணுக்களை ஐசோடோப்ஸ்னு சொல்லுவோம். இந்த நியூட்ரான் உள்ள ஹைட்ரஜனுக்கு டியூட்டீரியம்னு பேரு. நம்ம சாதாரண தண்ணியில இது மிக மிக குறைந்த அளவுல கலந்திருக்கும். ஓ, அப்போ இந்த டியூட்டீரியம், அதாவது இந்த கனநீர் மூலக்கூறுகள் தான் இந்த மொத்த விளையாட்டுக்கும் காரணமா? இந்த அரிதான மூலக்கூறுகள் தான் அந்த ரகசிய மூலப்பொருளா? ஆமா, ஆராய்ச்சியாளர் உறுதியா அதைத்தான் நம்புறாரு. இந்த நியூட்ரான் கொண்ட ஹைட்ரஜன் மூலக்கூறுகள் தான் இந்த ஆற்றல் பரிமாற்றத்துக்கு முக்கிய காரணம்னு அவர் சொல்றாரு. இந்த செயல்பாடு நடக்கும்போது நீர் மூலக்கூறுகள் உடைஞ்சு ஹைட்ரோனியம், அதாவது H3+ மற்றும் ஹைட்ராக்சைடு OH- அயனிகள் உருவாகுதுன்னு குறிப்பிடுறார். இது ஒரு சிக்கலான மூலக்கூறு நிலைமாற்றம். ஆனா இதோட அடிப்படை இயக்கி அந்த நியூட்ரான் தான். சரியா சொன்னீங்க. சரி, அந்த ஆற்றல் உருவாகுது, அப்புறம் குறையுது, அப்புறம் மறுபடியும் தானா உருவாகுது. இந்த சுழற்சி எப்படி நடக்குது? அந்த தானாக ரீசார்ஜ் ஆகிற செயல்முறைக்கு பின்னாடி இருக்கிற கோட்பாடு என்ன? நியூட்ரான் ஜம்ப்னு ஏதோ சொன்னீங்களே, அது என்னது? இங்கதான் ஆராய்ச்சியாளர் தன்னோட முக்கிய கோட்பாடுகளை அறிமுகப்படுத்துறார். அவர் அத நியூட்ரான் ஜம்ப் மற்றும் ரிவர்ஸ் நியூட்ரான் ஜம்ப்னு சொல்றார். அதாவது நியூட்ரான்கள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு தாவுறதன் மூலமா ஆற்றல் 3 நிலைகள்ல செயல்படுதுன்னு சொல்றார். முதல் நிலை, ஆற்றல் உருவாக்கப்படுதல், கிரியேஷன். இது நடக்கும்போதுதான் நமக்கு மின்சாரம் கிடைக்குது. சரி. இரண்டாம் நிலை, ஆற்றல் அழிக்கப்படுதல், டிஸ்ட்ரக்ஷன்.
இது நாம மின்சாரத்தை பயன்படுத்தும் போது வோல்டேஜ் குறையறது குறிக்குது. ஓகே, உருவாதல் அழிதல் இது இயல்பு. ஆனா அந்த மூன்றாவது நிலை தான் முக்கியம். அது என்ன? மூன்றாவது நிலை ஆற்றல் பாதுகாக்கப்படுதல், பிரிசர்வேஷன். அந்த அமைப்பு ஓய்வுல இருக்கும்போது, அதாவது நாம அதிலிருந்து மின்சாரத்தை எடுக்காத போது, இந்த ரிவர்ஸ் நியூட்ரான் ஜம்ப் மூலமா நியூட்ரான்கள் தன்னோட பழைய நிலைக்கு திரும்பி ஆற்றலை மறுபடியும் சேமிக்குது. ஆ, இந்த 3 நிகழ்வுகளும் ஒரே நேரத்துல ஒரு தொடர் சுழற்சியா நடக்குதுன்னு அவர் சொல்றாரு. அப்போ இது ஒரு ரசாயன வினை கிடையாது. இது அணுவுக்குள்ள இருக்கிற ஒரு துணை அணுத்துகள், ஒரு சப்அட்டாமிக் பார்ட்டிகிள் தன்னோட நிலைய மாத்திக்கிற ஒரு விளையாட்டு. அதனால வர ஆற்றல். ஆமா, அதனால்தான் இதுக்கு நியூட்ரான் ஜம்ப் பேட்டரி, அல்லது இன்னும் சரியா சொல்லணும்னா குவாண்டம் பேட்டரின்னு பேர் வச்சிருக்கார். இது வழக்கமான கெமிக்கல் பேட்டரி மாதிரி இல்லாம குவாண்டம் அளவுல நடக்கிற ஒரு நிகழ்வுங்கிறது தான் அவரோட வாதம். சரியா சொன்னீங்க. இது வேதியியல் விதிகளை தாண்டி அணுக்கருவோட அடிப்படை துகளான நியூட்ரானோட விசித்திரமான பண்புகளை அடிப்படையா கொண்டதுன்னு அவர் நம்புறார். இந்த கோட்பாடு தான் அந்த அமைப்பு ஏன் தானாகவே ரீசார்ஜ் ஆகுதுங்கிற அந்த பெரிய கேள்விக்கு ஒரு சாத்தியமான பதில முன்வைக்க முயற்சிக்குது. இத கேட்கும்போதே தலை சுத்துது. சரி, இதெல்லாம் என்ன அர்த்தத்தை தருது? ஒருவேளை இந்த கோட்பாடு சரிதான் வச்சுக்கிட்டா இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஆராய்ச்சியாளரோட பார்வையில நியூட்ரான் ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு விசித்திரமான நிலையில இருக்குன்னு ஒரு குறிப்பிடுறார். அது சில நேரங்கள்ல ஆற்றலாகவும் எனர்ஜியாகவும், சில நேரங்கள்ல மின் சுமையாகவும் சார்ஜாகவும் செயல்படுற திறன் கொண்டதுன்னு சொல்றார். ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஆற்றலுக்கும் மின் சுமைக்கும், அதாவது பொருளுக்கும் நடுவுல ஒரு பாலமா? இது பேட்டரி தொழில்நுட்பம் மாதிரி இல்லையே, ஏதோ அறிவியல் புனை கதை மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு நியூட்ரான் ரெண்டுமாவே இருக்க முடியும்னா நாம நினைச்சதை விட ரொம்ப எளிமையா பொருளை ஆற்றலாகவும் ஆற்றலை பொருளாகவும் மாத்த முடியுமா? நீங்க சரியா பிடிச்சிட்டீங்க. அதுதான் இங்க இருக்கிற உண்மையான புரட்சிகரமான கருத்து. அப்படியா? இது இதோ ஒரு எல்இடி விளக்க எரிய வைக்கிற புது வழி மட்டும் இல்ல. நியூட்ரான்னா என்ன, அதால என்ன செய்ய முடியுங்கிற நம்மளோட அடிப்படை புரிதலையே மறுபரிசீலனை செய்ய சொல்லுது இந்த ஆய்வு. துகள் இயற்பியலுக்கும் பார்ட்டிகல் பிசிக்ஸ்க்கும் ஆற்றல் உற்பத்திக்கும் நடுவுல நாம போட்டிருந்த கோட்டை இதை அழிக்குது. அப்படியானா இந்த நியூட்ரான்களோட பண்புகளை நாம முழுமையா புரிஞ்சுக்கிட்டா எதிர்காலத்துல பல புதிய புரட்சிகரமான தொழில்நுட்பங்களை உருவாக்க முடியும்னு அவர் நம்புறாரா? நிச்சயமா. இது வெறும் பேட்டரி தொழில்நுட்பத்தோட நிற்காது, ஆற்றல் பற்றிய நம்ம புரிதலையே மாத்தக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கலாம். அடுத்த கட்டமா இந்த ஆராய்ச்சியை இன்னும் மேம்படுத்த உலோக ஆக்சைடுகளை, மெட்டல் ஆக்சைட்ஸை மின்முனைகளா பயன்படுத்த திட்டமிட்டு இருக்கார். அது ஒருவேளை இன்னும் அதிகமான செயல்திறனை கொடுக்கலாம். வினையூக்கியா செயல்படவா? ஆமா, ஒரு சிறந்த கேட்டலிஸ்டா செயல்பட வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆற்றல் தொழில்நுட்பத்தை ஃபாலோ பண்றவங்கள போன்ற நம்ம நேயர்கள் மனசுல ஒரு பெரிய கேள்வி இருக்கும். நானும் அதையே தான் கேக்குறேன். ஒருவேளை இது உண்மையா இருந்தா இது ஒரு நோபல் பரிசு வாங்கக்கூடிய கண்டுபிடிப்பு. ஆமா, சந்தேகமே இல்ல. இது ஏன் இன்னும் உலக அளவுல பெரிய செய்தியா வரல? இதுல என்ன சிக்கல்? இந்த ஆய்வை வேற யாராவது செஞ்சு பார்த்து உறுதிப்படுத்தியிருக்காங்களா? விஞ்ஞான உலகத்துல இதோட நிலைப்பாடு என்ன? இது ரொம்ப நியாயமான கேள்வி. இப்போதைக்கு இது ஒரு தனிப்பட்ட ஆராய்ச்சியாளரால முன்வைக்கப்பட்ட ஒரு கோட்பாடு மற்றும் சோதனை முடிவுகள் தான். விஞ்ஞான உலகத்துல ஒரு கண்டுபிடிப்பை மத்த விஞ்ஞானிகளும் சுயாதீனமான ஆய்வகங்களும் செஞ்சு பார்த்து அதே முடிவுகள் வந்தாதான் அதை ஏத்துக்குவாங்க. பீர் ரிவ்யூ சொல்லுவோம் இல்லையா? சரி. அந்த செயல்முறைக்கு இது இன்னும் வரல. அதனால பலரும் இதை ஒரு தீவிரமான சந்தேக கண்ணோட்டத்தோட தான் பார்ப்பாங்க. அளவீடுகள்ல ஏதாவது பிழை இருக்குமா, இல்ல நாம கவனிக்காத வேற ஏதாவது ரசாயன வினை நடக்குதான்னு பல கேள்விகள் எழும். ஆனா இந்த அறிக்கை அந்த விவாதத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கு. ஆஹா, இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆய்வோட சாராம்சத்தை தொகுத்து பார்த்தா ஒரு ரொம்ப எளிமையான தண்ணீர் மற்றும் உலோக அமைப்பை கொண்டு மின்சாரம் தயாரிக்க முடியுது. அந்த அமைப்பு தானாகவே ரீசார்ஜ் ஆகுது. ஆமா, இதுக்கு காரணமா இதுவரை யாரும் சொல்லாத நியூட்ரான் ஜம்ப் அப்படிங்கிற ஒரு புதிய குவாண்டம் கோட்பாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த ஆய்விரைக்க பல புதிய சிந்தனைகளை தூண்டுது. இது நிரூபிக்கப்பட்டா சந்தேகமே இல்லாம ஆற்றல் துறையில இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலா இருக்கும். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. இந்த அறிக்கையில நியூட்ரானுங்கிறது ஆற்றலுக்கும் மின்சுமைக்கும் நடுவுல ஒரு பாலமா செயல்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இது உண்மையா இருக்கும் பட்சத்துல நாம தினமும் பார்க்கிற தண்ணீர் மாதிரி ஒரு சாதாரண பொருளை ஒரு புதிய குவாண்டம் கண்ணோட்டத்துல பார்க்கும்போது ஆற்றலை பற்றிய நம்மளோட அடிப்படை கருத்துக்கள்ல இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரலான்னு நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். ஆமா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப சாதாரணமா தெரிகிற பொருட்கள்ல நம்ம இன்னும் கண்டுபிடிக்காத எத்தனை குவாண்டம் ரகசியங்கள் புதைஞ்சிருக்கலாம்.